ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. தலை விண்ணு விண்ணு தான் வலிக்கு. என்ன வலி வலிக்குதப்பா. எனக்கு ஒரு மர்மோ உண்டே, இருக்காளா செத்தாளான்னு கூட தெரிய மாட்டேங்க. இவ ஒடேகாரி அந்த சேசிகா வந்து என்ன பியாரனு கிட்ட கத்துனதுல மண்டை காஞ்சி தலை விண்ணு விண்ணு தான் வலிக்கு. பியாரனுக்கு போன் பண்ணாலும் அவன் போன் எடுக்க மாட்டேங்க. தியாளு கிட்ட மாத்திரை வாங்கிக்கிட்டு வரதுக்கு சொல்லியிருக்கேன். பிள்ளை குட்டிக்கு ஓரமா இருந்ததுன்னா வாங்கிக்கிட்டு வரான். கடையில ஆளுவலா வந்துகிட்டு இருந்தாவள்னா மறந்து போயிருவாளே. என்ன வலி வலிக்கு அம்மா. வயசானவங்களுக்கு கிட்ட வந்து கத்தாதுங்கன்னு சொன்னா கேப்பாடுவாளா. பூபாடு போட்டு முடிச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அவளுக்கு வேலையை பாத்துக்கிட்டு போயாச்சு. இந்தா இங்கோடு தானே ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாளுவா. இந்த சேசிகா பண்ண வேலைக்கும் போவேல, படிக்கவும் செய்யல. எப்படியாக செலவுக்கு மட்டும் பணம் வந்துகிட்டு போகுதுன்னு தெரியல. ஓயாம இங்கனேதான் கிடக்கா. பாட்டி எனக்கு ஒத்தையில பழம்பிட்டு இருக்காவ. ஏ மக்கா வந்துட்டியா? மாத்திரை வாங்கிட்டு வந்தியா மக்கா? ஆமா பாட்டி, ரொம்ப தலைவேதனையா இருக்கும். வேதனையா விண்ணு விண்ணுன்னு வலிக்கும் மக்கா. காலமா இந்த கவின பயலுக்கு இந்த சேசிகா பண்ணுக்கு சண்டை கண்டியா? சண்டையா? மக்கா நீ வேலைக்கு போயிட்ட பத்தியா? தியாவன் உள்ள என்னமோ வேலையா இருந்தா, அவளை கவனிக்கல. எனக்கு சண்டை கவின் கூட. கவினை பார்த்து இந்த பெண்ணு சேசிகா தெரு பொறுக்கி தகரத்துக்கிட்ட நீங்க பெத்து வச்சிருக்கிறதுலயே இவன் தான் கேடு கட்டவன். கேடு கட்டவனா சொன்னா ஒரே சண்டை பொறுக்கின்னு சொன்னா இவன் விடுவானா? உனக்கிட்ட என் பொறுக்கி தனத்தை காட்டினான்னு சொல்லிட்டு இவன் மல்லுக்கு போயிட்டான். இவன் அவளை அடிக்கிறதுக்கு பாஞ்சு போறான். ஒரு கரையில நான் இவனை பிடிச்சு இழுக்கேன், மறுக்கரையில அவன் தாய்க்காரி பிடிச்சு தள்ளி விடியா. இவன் நிப்பானா அம்மா? அது என்ன பேச்சு அவளுக்கு? ஏன் நீ இனிமே சண்டைக்கு போயிடாதயா? இது சண்டை தீர்த்து வைக்கிறதுக்கு போய் எனக்கு தலை விண்ணு விண்ணுன்னு வலிக்கு. மக்க மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காளா? ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, இது என்ன பழக்கம்? தலைவலிக்கு மாத்திரை போடியது ஆரம்பிச்சுட்டாரு. கேக்கறலாம், இது என்ன பழக்கம்? என்ன தலைவலிக்கு மாத்திரை போடியது? இதான் தலைவலி வந்துட்டுனா மாத்திரை தானே போடுவாவ. உங்க பாசையில சொல்லணும்னா டாப்லெட். அது டாப்லெட் இல்ல ரோஸ், ஏதோ ஒண்ணு. ஏழை மக்க தலைவலி வந்துட்டுனா மாத்திரை தானே போடணும். மாத்திரை போடியதெல்லாம் சரிதான். அத ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சு அது பிறவைக்கு அதுக்கான மருந்தை எடுக்கணும். அப்பப்ப தலையை பிடிச்சுக்கிட்டு இருக்குதியா இல்ல, ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ண வேண்டியதானே. செக் பண்ணி அளவுக்கெல்லாம் பெரிய வியாதனை இல்ல மக்கா. பெரிய வியாதனை இல்ல இல்ல, போய் கிடந்து உறங்குங்க. எனக்கு மாத்திரை தின்னணும், டேப்லெட் எல்லாம் குடுக்காண்டாம். ஆவி பிடிச்சுக்கிட்டு கிடந்து உறங்க சொல்ல. சாத்திர நேரம்னா கூட ஆவிய பிடிக்கலாம். இந்த பகல் வேலையில நான் எங்க போய் ஆவிய பிடிக்கிறதுக்கு? இந்த வயசுல ஏன் ஆவிய வேணா விடலாம். நான் எந்த கலர் தோட்டத்துல போய் ஆவிய பிடிக்கிறதுக்கு? என்ன கேக்குதான்? மாத்திரை வேணா குடுக்காண்டாம். ஆவியலுக்கு ரொம்ப வலிக்குதுன்னா ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் வர சொல்லு, செக் பண்ணிட்டு அது பிறவைக்கு பாத்துக்கலாம். இல்லங்க பாவம் பாட்டி, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லியாவே எல்லாம். ஆவிய பிடிச்சுக்கிட்டு கிடந்து உறங்க சொல்லுதியா? ஆவி மேல போற வயசுல நான் எங்க போய் ஆவிய பிடிக்கிறதுக்கு? கொஞ்ச நேரம் கிடந்து உறங்குங்க, உறங்கினாலே எல்லாம் சரியாகும். ராத்திரி 11:30 மணி வரைக்கும் சீரியல். பிறகு தலைவேதனை வராம தியா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். சாப்பாடு எடுத்து வை, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தே சாப்பிடுவோம். சரிங்க அக்கா. நிஜமாலுமே என்ன பேர டாக்டரா? ஏன் பாட்டி? இல்ல உடம்பு சரியில்லாம போனா மாத்திரை தானே திம்பாவ. இவன் என்ன மாத்திரை திங்கியதே கேடு மாதிரி பேசிக்கிட்டு போறான். இவன் டாக்டரா வேலை பார்த்து நீ பாத்துருக்கியா? அது அப்படிதான் பேசுவாவ. டாக்டர் கிட்ட காட்டாம நம்மளா போய் எதுக்காவது மாத்திரை வாங்கி தின்னா அப்படிதான் பேசுவாவ. இளமக்கா பெரிய பெரிய நோய் வந்தாலும் மாத்திரை மருந்து தானே கொடுப்பாவ. இது என்ன மாத்திரை மருந்து திங்கப்படாத ஆவி பிடிக்கிறதுக்கு போன்னு சொல்லலாம். இந்த டாக்டர் மாரும் நோயா தானே பாப்பாவ. பியாய் பிடிச்சிருக்கு, வேற எந்த நோயும் இல்லைன்னு சொன்னா நம்பவே மாட்டாவ. இவன் என்னன்னா போய் ஆவி பிடிங்க. ரோஸ் ஆவினா அந்த ஆவி இல்ல, நீங்க தலைவியாதனையில உளராதுங்க. அவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு போவாரு. நீங்க பேசினதுலயே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாத்திரையை தின்னுக்கிட்டு போய் கிடந்து உறங்குங்க. இம்மா அதை கொண்டாமக்கா. பாட்டி ஏதாவது சாப்பிட்டீங்களா? ஆமாமக்கா சாப்பிட்டேன். சரி தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு கிடந்து உறங்குங்க. சரி மக்கா. அந்த சாப்பிட்டதுக்கு அர்ஜுன் சில நேரம் வீட்டுக்கு வருவாரு. என்ன இந்த தியாவையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு? ஒண்ணு சேர்ந்துட்டாவேலாம், இனிமே ஒண்ணு சேர்ந்துதான் திம்பாவ. தியா பசிக்குதுமா, வா. எடுத்து வச்சிருக்கேன் அர்ஜுன், சாப்பிடுங்க. தியா சின்ன வேலைங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நான் முத சாப்பிடணுமா? இதுக்கா வேலையை விட்டுக்கிட்டு வந்தேன். தியா வாமா சாப்பிட்டேன், அது பிறவைக்கு வேலையை பாரு. சாப்பிடுங்க அர்ஜுன், வரேன். இவர் ஒருத்தர் நைன் இனிமே புலம்பிக்கிட்டே இருப்பாரு. வாங்க பாட்டி, உங்களுக்கு மாத்திரை திங்கிறதுக்கு தந்துட்டு உறங்குறதுக்குலாம் சொன்னேன். நீங்க என்னமோ உறங்கலையா? உறங்கலாமக்கா. அர்ஜுன் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், உனக்கு கேக்குதா? நீ போய் சாப்பிட்டுப்பா. இல்ல பாட்டி, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறவைக்கு சாப்பிட்டதுக்கே தோணாது. கழுவி வச்சுக்கிட்டு அது பிறவைக்கு சாப்பிட்டேன். மனுத்திருமக்கா, காலமே சண்டை நடந்துதான் எந்திரிச்சு இருக்கவே முடியல பாத்துக்கா. இல்லைங்க அவ்வளவு பாத்திரத்தையும் நானே கழுவி வச்சிருப்பேன் பாத்துக்கா. ஐயோ ரோசு, ஒன்னும் இல்ல, இவ்வளவு தானே, 10 நிமிஷம் வேலை, நான் முடிச்சுக்கிட்டு போய் சாப்பிடுவேன். கழுவதுக்கு பாத்திரத்தை எல்லாம் கூட்டி போடியதே எனக்கு பிடிக்காது. இந்த கழுவி வச்சுக்கிட்டு போய் சாப்பிடுவேன் பாட்டி. நீங்க போங்க, போய் கிடந்து உறங்குங்க.
அக்கா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டதுக்காண்டி தான் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். சில நேரம் அதை சாப்பிட்டதுக்கு வீட்டுக்கு வரந்தான். ஒன்னே மத்தியானம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கனா ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டதுக்கு ஆசைப்பட்டு தானே உன்னையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். போ நீ போய் அவனு கூட சாப்பிடு. உனக்கு கூட்டி போட்டுக்கிட்டு கழுவியே தானே பிடிக்காதே, இங்க கொண்டா நான் கழுவேன். ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், 10 நிமிஷத்துல நானே முடிச்சிருவேன். நீங்க போங்க போய் கிடந்து உறங்குங்க. அவளுக்கா சொந்த கறிக்க கூட நின்னு கதை. இப்படி பாத்திரத்தையாரு கழுவலாமா? வீட்டையில மாப்பு போடுன்னு சொன்னேன், அதையும் கேட்கல. எல்லா வேலையும் நீ ஒத்தையில பார்க்க வேண்டியதா இருக்கு. பாட்டி ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க போய் கிடந்து உறங்குங்க. மாத்திரை போட்டதுக்கு பிறகு இப்படியே நடந்து தெரிஞ்சியான்னு வச்சுக்கிடுங்க. தலைவலி நாளைக்கு விடிஞ்சாலும் சரியாவாது. கொஞ்ச நேரம் கிடந்து உறங்குங்க. சரிமாக்கா சென்னனு போ, சென்னனு முடிச்சுக்கிட்டு அவனு கூட போய் இருந்து சாப்பிடு. கத்திய கத்தல பாட்டியே வந்திருக்காவ. இப்ப இவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்காம நான் இங்க வந்து நின்றுண்டா பசிக்குது எடுத்து வைக்கலையான்னு அதுக்கு வேற சத்தம் போடுவாரு. சாப்பிடுமாக்கா கூட்டுக்கறி என்னத்தையாவது வேணுமா? இல்ல வேண்டாம். கவினும் துளசியும் 2 பேரும் காலேஜுக்கு போயிருக்காவ. காலேஜ் உண்டுல இன்னைக்கு. சரி அது பிறவைக்கு சின்ன அவரு அவரை என்ன மௌனம் சேர்ந்து வயலுக்கு போயிருக்காவ. சரி அதான் சாப்பிட்டாருங்கன்னு சொன்னதுக்கு பிறவைக்கு மாத்திரையை சாப்பிட்டாச்சுலாம். போய் கிடந்து உறங்குங்க இனிமே. சரிமாக்கா டாக்டர்னா நேரத்துக்கு மாத்திரை திங்கணும் தானே சொல்லுவாவ. என்ன ஒண்ணு இல்லம்க்கா நீ சாப்பிடு, நான் போய் கிடந்து உறங்கை. இவளா இப்படி ஒத்தையில இருந்து திங்கிறதுக்கா வீட்டுல வந்து பைக் எடுத்துக்கிட்டு அவளை போய் கூட்டிட்டு வந்து ஒண்ணு சேர்ந்து சாப்பிடலான்னு பார்த்தா பாத்திரமா கழுவிக்கிட்டு நிக்கான். இரு வாரேன். ஓ கிறுக்கா பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. பயந்துட்டேன். போய் குண்டுச்சி என்னங்க போங்க போய் இருந்து சாப்பிடுங்க. ஆமா ஒத்தையில இருந்து சாப்பிட்டதுக்கு தான் நான் ஆஸ்பத்திரியில இருந்து இங்க வந்து ஒன்ன கூட்டிட்டு வரதுக்கு பைக் எடுத்துக்கிட்டு வந்து இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். பசிக்குதுடி வா. அதான் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அது பிறவைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்காதுங்க. நீ வாரது வரைக்கும் கிளம்பிக்கிட்டே தான் இருப்பேன். 10 நிமிஷம் கிளம்பிக்கிட்டே இருங்க. பசிக்குதுடி. ஏங்க மூஞ்சிலே தண்ணி கோரி ஊத்திடுவேன் பாத்துக்கிடுங்க. போய் இருந்து சாப்பிடுங்க. இந்த 10 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். சரி எடுத்துக்கிட்டு வரேன். இங்க இருந்து சாப்பிட்டேன். இன்ன இருந்தா ஆமா பாத்திரம் கழுவி இடத்துல இருந்து சாப்பிட போறீங்களா? தூர போங்க எலும்பி. நீ இருக்கிய இடம் தான் எனக்கு சொர்க்கம். இது முத்திட்டு பாருங்க ஆண்டி பாத்திரம் கழுவி இடத்துல போய் இருக்காரு. வாங்க போய் கேப்பா. ஏய் என்னன்னு கேட்க போறேன்? ஆண்டி எங்க பாருங்களேன். தூர போங்க அர்ஜுன் எடுத்துட்டேன். இங்க இருந்து விளையாடிக்கிட்டா இருக்குதியா? இல்லடி பசிக்குது, என்னால பசி தாங்கவே முடியல. நீ 2 நிமிஷத்துல வாரேன்னு சொன்னாலே 1/2 மணி நேரம் ஆக்கிடுவேன். இதுல 10 நிமிஷம் என்ன சொல்லவா வேணாம். சேர்ந்து சாப்பிட்டதுக்காண்டி தான் வந்தேன். எதுல இருந்து சாப்பிடுங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு அன்பை பரிமாறியும் அதுதான் முக்கியம். பாத்திரம் கழுவி இடத்துல அன்பு பரிமாறியாவலாம். கொண்டியெல்லாம் வாங்க போய் கேப்பான். ஏமா நில்லு என்னன்னு கேட்க போறேன்? பாத்திரம் கழுவி இடத்துல அவருக்கு சோற போட்டு கொடுத்துருக்கான். அவளா போட்டு கொடுத்தா அவன் எடுத்துக்கிட்டு வந்து அதுல போய் இருக்கான். பார்த்தேலாம் இவருக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன். எங்கேட்டு தின்னியாவா அப்படிங்கறது முக்கியம் இல்லையா, எவ்வளவு அன்பு பரிமாறப்படுதுங்கதான் முக்கியமா. அவைய என்னன்னு பரிமாறிக்கிட்டு போட்டேன். ஆண்டி நான் போய் கேப்பேன். கேட்கதான் போறேன் இது என்னன்னு. காலமா ஸ்ரீனிவாசனுக்கு இளைய மோகனுக்கிட்டே இருந்து வாங்கி கட்டினேன். கவின போய் இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பத்தி மட்டும் தான் உனக்கு தெரியும். அவ இவான்னு பேசினான். இந்த அளவுக்கு அர்ஜுன் கூட என்ன பேசிருக்க மாட்டான். கவின் ஒரு உறவை வேண்டான்னு நினைச்சான்னு வச்சுக்கான். முறிக்கிறதுக்கு ரொம்ப எல்லாம் யோசிக்க மாட்டான். குத்தி போடுறதுக்கு தயங்க மாட்டான். அதான் கவினு. இன்னைக்கு பிடிக்கலன்னா உன் 2 பல்லையாவது தட்டி கலத்திருப்பான். அது நிலனு. தப்பே செஞ்சாலும் பாசமா பொறுமையா எடுத்து பேசணும்னு நினைப்பான். சென்னான்னு அவனுக்கு கோவமே வராது. அவனை எவ்வளவு கோவப்படுத்தட்டு பொறுமையா புரிய வைக்கிறதுக்கு தான் பாப்பான். எல்லாத்துக்கும் நேர் எதிர்தான் அர்ஜுனு. பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். அர்ஜுனுக்கு இடத்துல கவின் இருந்திருந்தான்னு வச்சுக்கான். இந்நேரத்துக்கு எங்களை வெளியே துரத்தி இருப்பான். அர்ஜுனுக்கிட்ட 4 நேரத்துல ஒரு தடவையாவது பாசமா பேசணும்னு வச்சுக்கான். கொஞ்சமாவது விட்டு வைப்பான். உன் மேல ஏதோ ஒரு இறக்கம் இருக்கிறதுனாலதான் இப்படி நாள விட்டு வச்சிருக்கான். ஏற்கனவே அவன் காதல் வசனம் பேசிக்கிட்டு தெரியா. இப்ப நீ போய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா என்னன்னு கேட்டான்னு வச்சுக்கான். காலமா அவனுக்கிட்ட இருந்து வாங்கி கட்டினா உச்சைக்கு இவனுக்கிட்ட இருந்து வாங்கி கட்ட வேண்டியதா இருக்கான். பேசாம நிப்பியா? இதெல்லாம் பாக்குறதுக்கு சிறையா இருக்கேன். சிறையா தானே இருக்கு. வா வெளியே போவோம். வெளியே போய் பேசுவோம். ஊட்டுறாரு ஆண்டி. அதுக்குதான் பம்மி அவன் அதுல போய் இருந்தது. இவள ஒரு வேலைக்காரியா கூட மதிக்க தோண மாட்டேங்குது. இவர் என்ன இப்படி தாளாட்டியாரு இவள? கொண்டாட்டிக்கிட்டே இருந்து புருஷன் விளக்கு மாத்தால அடி வாங்கி பாத்திருப்பியா? எங்க பாத்திரத்தால அடி வாங்கி பாத்திருப்பியலா? தூர பேருங்க சொல்லிட்டேன். லூசு ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டதுக்கு தானே நான் வீட்டுக்கே வந்தேன். நீ பாத்திரத்தை கழுவிக்கிட்டு நிக்க. அர்ஜுன் போய்ட்டேமா நீங்க? வீட்டுல எல்லாரும் இருப்பாவ. அந்த கையை கீழே போடுங்க. எனக்குலாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கலாம். துளசியும் கவினும் வீட்டுல இல்ல, காலேஜுக்கு போயிருக்காவ. சின்னவரம் அந்த ஆளும் வயலுக்கு போயிருக்காவலாம். ரோசாவியே போய் கிடந்து உறங்கியாச்சு. நம்ம மட்டும் தான் நிக்கோம். ஏண்டி நான் அள்ளி கொடுத்தா சாப்பிட மாட்டியா? இல்லங்க என்னோட எங்கேயாதான் உங்க சித்தி பாத்துக்கிட்டே நிப்பாவ. அந்த பொம்பளைய நிக்கும். அவிய கூட அந்த கூறு கட்டவள நிப்பா. அவியெல்லாம் நம்ம லிஸ்ட்ல இல்ல. வேண்டாம் அர்ஜுன், நான் கழுவி வச்சுக்கிட்டு சாப்பிடேன். நீ காட்டாம நானும் விட போறதா இல்ல. எங்க யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாவ? எவ பார்த்தா நமக்கு என்ன? ஐ லவ் யூ பொண்டாட்டி. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது.
வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. அவன் எப்பயே ஒன்னு என்னையும் பாத்திருப்பான். நீயே நானா பார்த்து அவஞ்சு நீர்கிட்டு நிக்கணும். நம்ம கடப்பாவியது அவனுக்கு கிளுக்கிழப்பா தான் இருக்கான். அந்த மகாராணி நம்மள பாத்துக்க மாட்டான். இவன் பாத்துக்கிட்டு தான் இந்த கூத்தையெல்லாம் காட்டியான். பாத்தியெல்லாம் ஆண்டி, நான் இத்தனை வரையமா இங்க வந்து போய் தான் இருக்கேன். ஒரு நாள் இந்த அர்ஜுன் கிச்சன் பக்கம் போயிருக்க மாட்டாரு. இப்ப பாத்தியெல்லாம் பாத்திரம் கழுவி இடத்துல இருந்துகிட்டு சோறு ஊட்டியாரு. இருந்தாலும் போட்டு தங்காக்கா வீட்டுல இருக்கிறீங்களா? யாரு? நான் வரேமா. வெளியே எவ்வளவு வந்திருக்கான் வாங்க. ஆண்டி அவிய ஊட்டிக்கிட்டு இருக்காவ. அவிய ஊட்டினா என்ன கொண்டாடினா உனக்கு என்ன? செல்லம் போல ஒரு பிளான போட்டு பிரிக்கிறதுக்கு வழி இல்ல. நீட்டி முழங்கி பேசாம வா வெளிய. இந்த கர்மத்தை எல்லாம் பாக்குறதுக்கு இவிய பார்த்தாலே சுத்தியேன். அதான் வந்த வேலை முடிஞ்சலாம் போங்க. எனக்கு தெரியும் நீங்க வந்தாலே வேலை ஓடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுட்டேன் எல்லாம். ஆஸ்பத்திரியில இருந்து வந்த வேலை முடிஞ்சு. சரி நீ களி முடிச்சுக்கிட்டு கூப்பிடு. கார்த்திக் என்னத்துக்கோ எனக்கு போன் பண்ணியிருந்தா பாத்துக்கான். நான் போய் அவன்கிட்ட பேசிக்கிட்டு வந்துடுறேன். ஓய் குண்டச்சி, ஐ லவ் யூ. ஏய் இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? அப்பனா பதில் சொல்ல மாட்டேன். அது சரி இழுக்காதான், வேலையை பாரு. நான் போன் பேசிக்கிட்டு வந்துடுறேன். எங்க வந்து இருந்துகிட்டு சோறு ஊட்டி இருக்காரு. எத்தனை தடவை ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. உனக்கும் பிடிச்சிருக்கலாம் தியா. அது பிறவைக்கு நம்மளால மட்டும் ஏன் சொல்ல முடியல? அவர் ஈஸியா ஐ லவ் யூன்னு சொல்லிடுறாரு. ஆனா ஏன் நம்மளால பதில் சொல்ல முடியல? ஆனா இவரை நமக்கு பிடிச்சிருக்கு தானே. கடைசி வரைக்கும் சொல்ல முடியாம போயிருமோ? சொல்லு கார்த்திக், எதுக்கு கூப்பிட்டேன்? அனிதா நீயா வாமா உள்ள வாங்க. இருக்கட்டுங்க. இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த போல இருக்கேன். இவ புதுசா நம்ம ஊருக்கு குடி வந்திருக்காவ. வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுக்கா. அப்படியா? பக்கத்துல எங்கேயும் நான் பார்த்தது இல்ல. ஏக்க எங்க வீட்டுக்கிட்ட தான் இவ வீடு இருக்கு. தியாக்கா அம்மம்மா வீடு இருக்கு கண்டியலாம், அதுகிட்ட தான் இருக்கு. ஓ சரி சரி. என்னம்மா உள்ள வாங்க. இல்லக்கா என்னம்மா நிறைய வீட்டுகளுக்கு போனோம். என்னம்மா ஏதாவது விசேஷமா வீட்டுல? ஆமாக்கா என்னம்மாவா வயசுக்கு வந்திருக்கா பாத்துக்கிடுங்க. ஓ நல்ல விஷயம் தானே. எத்தனாம் கிளாஸ் படிக்காளோ? 7ஆம் கிளாஸ்க்கா. ஓ சரி சரி. இப்ப எல்லாம் 5ஆம் கிளாஸ் படிக்கச்சிலேயே பாதி பிள்ளைகள் வயசுக்கு வந்துருது. அதான் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இந்த ஊர்ல உள்ளவியெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. அனிதாக்காவை இதே ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ. இங்க இருக்கவியல எல்லாரையும் தெரியும் அப்படின்னாவ. ஆமா அனிதால தெரியாம இருப்பாவளா? அதான்க்கா வீடு கட்டி கொடுக்கறதுக்காண்டி வந்தேன். எப்படி எல்லாரும் நல்லா இருக்குதியலா? ஆமாமா நல்லா இருக்கும். உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காவக்கா, எல்லாரும் நல்லா இருக்காவ. ஏக்க எல்லாரும் மறக்காம வந்துருங்க. வீடு தேடி வந்து கூப்பிட்டுருக்குதியா, வராம இருப்பமா? வீட்டுல வச்சா இல்ல மண்டபத்துல வச்சோ? ஏக்க மண்டபத்துல வச்சுதான். பெனி மண்டபத்துல வச்சு. ஓ அப்படியா சரி சரி. மேரியவியல அவி வீட்டுக்கு தேடி போனோம், அங்க இல்ல. இங்கதான் இருப்பாவான்னு நினைச்சோம், ஆளே காணல. அவிய கோயிலுக்கு போயிருப்பாவா அனிதா? கோயிலுக்கா? ஆமா இன்னைக்கு சனிக்கிழமை பத்தியா, சர்ச்சுக்கு போயிருப்பாவா. ஏக்க எப்ப வருவாவளோ? எப்படியும் 3 மணி 4 மணின்னு ஆயிரும். ஐயா அவியலுக்கிட்ட எப்படி சொல்லதுக்குன்னு தெரியலையே. தியா இருக்காளா? வேலையா இருக்காளே, நான் சொல்லலாம். சொல்லிருவியலக்கா? சொல்லலாம் அனிதா. அவளுக்கிட்ட சொல்லதுக்காண்டி அவிய அம்மா கிட்ட சொல்லதுக்காண்டி இனிமே மெனக்கிட்டு வராண்டா நீங்க. நான் சொல்லிக்கிடலாம். சரிக்கா. அடா இந்த பிள்ளை நீ ஜெசிகா தானம்மா? ஆமாக்கா. நீ தானே அர்ஜுன கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்பட்ட? ஆமாக்கா. ஓ பரவாயில்லையே. என்னமே இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து போய் தான் இருக்குதியா? ஏக்கா வரப்படாதானா? இல்லம்மா இப்படி நடந்ததுக்கு பறவைக்கு கூட இந்த வீட்டுக்கு வர பத்தியா நல்ல மனசை நினைச்சு பார்த்தேன். யார ஏதாவது பிள்ளைகள்னா பழி வாங்கணும்னு சுத்திக்கிட்டு தெரியும். நீ புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனசோட வந்து போயிருக்க பத்தியா, அதான் பார்த்தேன். யாருக்கா இந்த பிள்ளை? மேரி ஏவியல உங்களுக்கு தெரியும்ல? அவியலுக்கு ஒரு பியாத்தி உண்டு, பாத்திருக்கேன். தண்ணி பிடிக்கிறதுக்கு வரச்சுல பாத்திருக்கேன். அவிய பியாத்தியே அவியலையும் பாத்திருக்கேன். அவிய பியாத்திக்கு புருஷனுக்கு வீட்டுல அவியல நிக்கதா தானே சொன்னியா? ஆமா இங்கதான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காவ. அந்த பாட்டிமாவை இங்கதான் நிக்காவ. அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிருக்கிறது டாக்டர். அந்த டாக்டரை கல்யாணம் பண்ணணும்னு இந்த பிள்ளை தான் ஆசைப்பட்டது. மச்சான் மனசே சரியில்லடா. கல்யாணம் பண்ணதுக்கு பிறவைக்கு நிம்மதியே போயிட்டேன். கார்த்திக் மச்சான் போன கொஞ்சம் வை, போற கூப்பிடுறேன். டேய் என் வாழ்க்கைய நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க நீ வேற. நாளைக்கு ஆபீஸ் லீவ் தானே, வீட்டுக்கு வா பேசலாம். நீ ஒண்ணு கவலைப்படாதமா. உன் இடத்துல வேற யாராவதுன்னா பழி வாங்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருப்பாவ. மேரியவியலுக்கு பியாத்தியாரு நல்ல பிள்ளை. எங்க வீட்டுக்காரர் என்னைய கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டு வந்ததுல இருந்தே அந்த பிள்ளை எனக்கு தெரியும். நல்ல பிள்ளை. அர்ஜுனுக்கு கூட அவளுக்கு கல்யாணம் ஆனால நீ ஒன்னும் வருத்தப்படாத. டாக்டர் உனக்கு வேற நல்ல வாழ்க்கைய அமைச்சு தருவாரு. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு புத்தி சரியா இருக்கணுமே. யார ஏதாவது பிள்ளைன்னு வச்சுக்கான். இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம செய்யணும்னு கேள்வி கேட்கான். அனதியா பிறந்ததுல இருந்தே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளை. அதனால டாக்டர் உனக்கு என்ன செஞ்சாலும் செய்யப்படாதுன்னு சொல்லவே மாட்டான். டாக்டர் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவாரு. நீங்க சொல்லியதை பார்த்தா அந்த தியா அவ்வளவுக்கு நல்லவளாம். ஆமா எத்தனை வருஷமா அந்த பிள்ளைய நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சீனு யாரும் அந்த பிள்ளைய சொல்லிட முடியாது. அப்படி நல்லா வளர்த்திருக்காவ. தாய் தகப்பன் இல்லதான்,
தாய் தகப்பன் இல்லைனாலும் பாட்டியாரன் தாத்தாயாரன் நல்லா தான் வளர்த்தாவ. அதெல்லாம் அப்பாக்கா. இப்ப எல்லாம் தியாவை போல ஒரு சிடுமூஞ்சி கோவக்காரி யாருமே இருக்க மாட்டாவ. ஐயே கோவக்காரியா? நல்ல பிள்ளையாச்சே. உங்களுக்கு அவளை பத்தி என்ன தெரியும்? எல்லா வாரமும் கோயில்ல பாப்பேன். சண்டே கிளாஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவ இல்லாத ஏக்கமே இருக்காது. அது பிறவைக்கு பைப்பு முட்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு வரான். நல்ல பிள்ளை. பிடிக்காத மாதிரி யாருன்னா ஏதாவது பேசினாவல்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி விட்டுருவான். பாசம் காட்டினாவல்னா நல்ல பாசமா இருப்பான். அதெல்லாம் அப்பக்கா. இப்ப தியாவை போல ஒரு சிடுமூஞ்சி யாரும் இருக்க மாட்டாவ. தங்க ஆண்டியா அவளுக்கு பிடிக்காது. இந்த சொத்தை எல்லாம் ஒத்தையில ஆளணும்னு ஆசைப்படியா போல. அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் துரத்ததுக்கு எல்லா ஸ்கெட்சையும் போட்டுக்கிட்டு இருக்காவ. அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாச்சே. சரிம்மா, என்னமோ உங்க வீட்டு கதை எங்களுக்கு என்னத்துக்கு? அவளுக்கு பிடிக்கலன்னா நீங்க அப்பப்ப வந்து போய் இருக்காத. நீ காதலிச்சவா? அவ கல்யாணம் பண்ணி கை பிடிச்சவா? நீ வீட்டுக்குள்ள வந்து போய் இருக்கிறதுனால புருஷ பொண்டாட்டிக்கு இடையில சண்டை நடந்ததுன்னா அது பாக்கிறதுக்கு நல்லாவா இருக்கான்? அவளா புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் உன்ன வாழ்க்கைக்கு எதுனா நல்லது செய்ய வந்தாருன்னா சரி செஞ்சுக்கிட்டு போட்டுன்னு அமைதியா இருந்தாள்னா அதை நீ அனுபவிச்சுக்கிடணும். இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல. சரிக்கா, இங்க வந்தே நிறைய மாசம் ஆகுதே. நல்ல விஷயம் ஏதாவது உண்டோ என்னமோ? அது அக்கா என்னம்மா? அவளுக்கு குழந்தை பிறக்காது. பிள்ளை பிறக்காதா? என்னமா பேசிய? ஆமாக்கா, நம்ம இல்லைன்னா ஆண்டிகிட்டே கேட்டு பாருங்களேன். பிள்ளை பிறக்காதா? ஏன்? அவளுக்கு யூட்ரஸ்ல என்னமோ பிரச்சனை இருக்கான். டாக்டர் சொல்லிட்டாரு சரி பண்ணே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இது நிலனுக்கு தெரியும், அர்ஜுனுக்கு தெரியும். டாக்டர் அது சம்பந்தமா தானே படிச்சிருக்காரு. படிச்சிருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னமே இவளுக்கு இருக்க பிரச்சனை தான். இது நிலனுக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் நடக்கிறதுக்கே இருந்திருக்கு. பாவம் அர்ஜுன் தான் ஏமாந்துட்டாரு. இப்பதான் அர்ஜுனுக்கே தெரிய வந்திருக்கு. அவளால ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆகவே முடியாது. கொடவுளே என்னமா சொல்ல? ஏற்கனவே தாய் தகப்ப இல்லாம வளர்ந்த பிள்ளை. அக்கா உண்மைக்கா, டாக்டரால கூட அவ பிரச்சனை சரி பண்ணவே முடியாதாம். இவ ஒருத்தி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்லிட்டாவ. அந்த தம்பி டாக்டர் தானே? டாக்டரா இருந்தாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு கண்டியலாம். அவளால ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆக முடியாது. அர்ஜுன் நீங்க எப்ப வந்தியா? யார பத்தி என்னடி பேசிக்கிட்டு நிக்க? ஏன் பொண்டாட்டியெல்லாம் ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆக முடியாதா? யாருக்கு குறை இருக்கு என்ன பேசிய? அதான் சொல்லிட்டேலமா, அவிய குடும்ப பிரச்சனை. நம்ம என்னத்துக்கு? நம்ம போவோம். போவோம்க்கா, நம்ம போயிருவோம். கடவுளே, யாருக்கடி குறை? நீ பாத்தியா? அர்ஜுன் இன்னைக்கு கொஞ்சம் குழி தோண்டி புதைக்காம நான் விட மாட்டேடி. அர்ஜுன் உள்ள வாப்பா, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கிடலாம். அர்ஜுன் ஏதோ கிறுக்கு வாக்குல பேசிட்டான். வெளியே நின்னு பேசினா இனிமே வாரவிய போறவிய எல்லாம் என்ன யாருன்னு கேட்டு ஒரு மாதிரி அசிங்கமா பாத்துக்கிட்டு போவான். உள்ள வா. என் பொண்டாட்டிக்கு குறை இருக்கேதாவா பேசியா? நீ உள்ள வா. உன் தலை தட்டி இன்னைக்கு காய வைக்கிறேன். உள்ள வா அர்ஜுன். கடவுளே, கேட்டுக்கிட்டா வந்தாரு. சரி, நம்ம தப்பிக்கணும்னா எதையாவது பேசி பாப்போம். என் போன் இங்க. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டிய பத்தியே பேசுற? கடவுளே, அவ கழுத்தை விடு அர்ஜுன். செத்துற போறா, கழுத்தை விடு. ஆண்டி, அர்ஜுன் அர்ஜுன் கழுத்துல இருந்து கையடை. அப்பே இவளுக்கிட்ட சொன்னேன், காலமா தான் கவனிக்கிட்டே இருந்து வாங்கி கட்டினா அர்ஜுன் கிட்ட இருந்து வாங்கி கட்டிடாத, வாயை மூடிக்கிட்டு இருன்னு. அர்ஜுன் உனக்கு இங்கே கொன்னு நான் தூக்குல தொங்க விட்டா கூட எவனும் கேட்கறதுக்கு வர மாட்டான். எங்க வந்து யார் பொண்டாட்டிய பத்தி யார் பேசியது? ஏண்டி அவளால அம்மா ஆக முடியாது, நீ பாத்தியா? கடவுளே, அடிச்சு கொன்னால கொண்டு போடும் போல இருக்கேன். கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இந்த லப்பை கிட்ட அப்பே சென்னை வாயை மூடிக்கிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டாலாம். இவ பேசினது மட்டும் வீட்டோடவே யாருக்காவது தெரியணும். கடவுளே, என்னையும் சியாத்துல அடக்கம் பண்ணுவாவன். வலிக்குது அர்ஜுன். ஏண்டி பேசியதையும் பேசிக்கிட்டு நீலி கண்ணீரா வடிக்க? அர்ஜுன், இது வரைக்கும் நீங்க என்னை அடிச்சிருப்பியா? நாங்க பிறத்தாலே சுத்தினாலும் ஒரு முறையில முறைச்சுக்கிட்டு உங்க போக்குல போயிட்டே இருப்பியா? ஆனா எப்ப இந்த தியா நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் அது பரவாயில்ல என்ன அடிக்கிது, கழுத்து பிடிச்சு நைக்கிது. கேக்க யாரும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு தானே இப்படி எல்லாம் போட்டு அடிக்கிறியா? கேக்க யாரும் இல்ல, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. என் தங்கச்சி பச்சை குழந்தையா இருக்கும்போது என் அம்மா எங்க 2 பேரும் ஒத்தையில விட்டுட்டு போனாவ. அம்மா பாசம் இல்லாம என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படான்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து நானும் என் தங்கச்சி அழுத ஆளுக இப்ப என் கண்ணு முன்ன நிக்குது. உனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. இந்த ஒரே காரணத்துக்காண்டிதான் உன்னை இவ்வளவு நானும் சும்மா விட்டாய். நாங்க பட்ட வேதனை மாதிரி தான் நீ வேதனை பட்டிருப்பான்னு உனக்கு மேல இறக்கப்பட்டேன். ஆனா நீ ஆட்ட கட்சி மாட்ட கட்சி ஏன் பொண்டாட்டிய குறை சொல்லி அளவுக்கு வந்துட்டேன். ஊர்ல உலகிட்ட என்னடி சொன்ன? ஏன் பொண்டாட்டியெல்லாம் ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக முடியாதா? போனா போட்டுன்னு சொல்லிட்டு உன்னை விட்டா நீ ஏன் தலையிலே யார் இருந்து பரதமா ஆடியா? உன் ஒட்டுமொத்த ஓட்டத்தையும் இன்னைக்கு தவிடு பொடியாக்கேண்டி. என் வீட்டுக்கே வந்து யார பத்தி யாரு குறை சொல்லியது? அந்த பிரவீன் என்னை அடிச்சு போட்டுக்கிட்டு அவன் மேல கை வச்சான். என் பொண்டாட்டி மேல கை வச்சவன் எப்ப வெளியே வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஜெயில ரொம்ப பாதுகாப்பா இருக்கான். அவன் எப்ப வெளியே வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவளை அடிச்சதுக்கே பழி வாங்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ அவளுக்கு குறைன்னு சொல்லிக்கிட்டு ஊர்ல உள்ள வீட்டுக்கிட்ட கதை கட்டியா விட?
ஏண்டி நானே ஒரு கைனகாலஜிஸ்ட் தான். 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க ட்ரீட்மெண்ட் காண்டி வந்திருக்காவ. ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லபடியா குழந்தை பெற்று இன்னைக்கு சந்தோஷமா குடும்பமா இருக்காவ. நீ அந்த டாக்டர் பொண்டாட்டிக்கு கொரோனா பரப்பி விடுதியா? இப்ப வாய் வார்த்தையால பேசினான்னு சொல்லிட்டு அடிச்சு கொண்டு விடாத. எனக்கு நீ செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஜெயிலுக்கு போறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். எத்தனை அடிபட்டாச்சு ஏண்டி என்னமா திருந்த மாட்டியா? என்ன பேசினா நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அவ ஏன் உயிரடி? அவளை பத்தி பேசின நாக்க இழுத்து வச்சு அறுத்துப்படுவேன். என்ன டாக்டர் தானே, இவன் என்ன செஞ்சிட போறான்? ஆபரேஷன் பண்ணியதுக்கு மட்டும் தான் கத்திய தூக்குவான். உயிரை காப்பாத்துறதுக்கு மட்டும் தான் கத்திய தூக்குவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உயிரை எடுக்கிறதுக்கு தூக்க தெரியண்டி. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டிக்கு குறை இருக்க மாதிரி அவளால ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆக முடியாதுன்னு பரப்பி விடுவேன். உன்னை இனிமே ஊட்ட வைக்கலாமா? அர்ஜுன், நான் உங்களுக்காண்டி தான் சொன்னேன். என்னது எனக்காண்டி சொன்னியா? எனக்காண்டி சொன்னியாடி? ஆமா அர்ஜுன், உங்களுக்காண்டி தான் சொன்னேன். உன்ன இவன் என்ன இப்படி முறுக்கிக்கிட்டு போறான்? இன்னைக்கு இவ்வளவு கொன்னாலும் கொண்டு போடுவா போலே. இப்ப அர்ஜுன் அவதான் என்னமோ சொல்ல வராயலாம். அவ சொல்ல வரத முத கேளு. அர்ஜுன் அர்ஜுன் முத அவ பேசியத கேளு. என்னடி என்ன பேச போறான்? அர்ஜுன், ஒரு பொண்ணுக்கு குறைங்கதை விட ஒரு ஆம்பளைக்கு குறைனா ஊர்ல உள்ளவிய உங்களை அது பிறவைக்கு மதிக்கவே மாட்டாவ. என்ன மதிக்க மாட்டாவளா? உங்களை பத்தி என்னென்னமோ பேசுவாவ. ஏன் உங்க பிரச்சனை மட்டும் ஊர்ல உள்ள வீலுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்க ஆஸ்பத்திரிக்கு கூட யாரும் உங்களை பார்க்கறதுக்கு வர மாட்டாவ. புரியல. அர்ஜுன், எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு கத்தி குத்துப்பட்டதுல ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு. உங்களால அப்பா ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும் அர்ஜுன். என்ன ஜெசிகா சொல்ல? எனக்கு பிரச்சனையா? ஆமா, எனக்கு தெரியும். நானும் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரி, நீ ஆசைப்பட்ட, ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டவன் கிடைக்கல, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு எதையாவது பேசி என்னையும் அவளையும் பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அமைதியா விட்டுட்டேன். ஆனா வலைய நீயே விரிச்சுக்கிட்டு உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிய கண்டியா உங்க தாண்டி நிக்க நீ. அர்ஜுன், எனக்கு தெரியும் அர்ஜுன். உங்களால ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆக முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். சரி, உனக்கு எப்படி தெரியும்? டாக்டர் உங்ககிட்ட சொன்னதா நான் கேட்டுக்கிட்டு தான் நின்னேன். டாக்டர் உங்ககிட்ட நீங்க ஒரு பிள்ளைக்கு அப்பா ஆக முடியாதுன்னு சொன்னதா நான் கேட்டேன். ஓ, அந்த ரூம்குள்ள டாக்டர் சொன்னதை நீ கேட்டியா? அதை செம்மையா கேட்கலனாலும் உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த ஆஸ்பத்திரியில நான் எவ்வளவு போராடினேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் பொண்டாட்டிய விட ஏன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ ஆஸ்பத்திரியில போராடினியா? ஆமா அர்ஜுன், அவ உங்ககிட்ட நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கா. நான் போராடினதை பார்த்து டாக்டர் என்கிட்ட வந்து சொன்னாரு. அவைய குடும்பத்துல உள்ளவங்கிட்ட கூட சொல்லதுக்கு பயமா இருக்கேன். அவர் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு உண்மையா இருக்கீங்கள போல தெரியல. அவர் உயிரை காப்பாத்துறதுக்கு துடிக்க ஒரே உயிர் நீங்க தான். யாரு? நீ. உங்க கண்ணுக்கு தெரியாது அர்ஜுன், டாக்டர் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கேன். தெரியணும்ல. அவர் தான் என்கிட்ட வந்து இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்களான்னு கேட்டாவ. ஆமா, டாக்டர் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லாதத உனக்கிட்ட சொல்லுவான். சத்தியமா சொன்னாரு டாக்டர். எனக்கு தெரியும் அர்ஜுன், உங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது ஊர் உலகத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பிறகு உங்களை யாராவது மதிப்பாவலாம். அதான் உங்களுக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது யாருக்கும் தெரியப்படாது. உங்க மேல இருக்க பாசத்துலதான் தியாக்கு குறை இருக்க மாதிரி பேசினேன் அர்ஜுன். எப்படி ஜெசிகா இந்த வயசுல இவ்வளவு கேவலமா உன்னால நடந்துக்கிட முடியுது? டாக்டர்ஸ் நாங்களே சில விஷயத்தை எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுவோம். ஆனா எவ்வளவு கேவலமான புத்தி இல்ல உனக்கு? அர்ஜுன், என் மேல பழிய போட்டா போட்டுக்கிட்டேன், என் பொண்ணாட்டி மேலேயே பழிய தூக்கி போட்ட பத்தியா? இப்பே நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கான், என்ன மாதிரி ஒரு கிறுக்க இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது. அர்ஜுன், நான் தான் சொல்லல, நான் செஞ்சது தப்புதான். ஆனா உங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஏய் அடங்குடி. டாக்டர் என்ன தனியா பார்த்து பேசினாரு அர்ஜுன். அதான் பா என்ன உருட்டியாப்பா, இவ அளவுக்கெல்லாம் நம்மளால வில்லத்தனை பண்ண முடியாது. டாக்டர் என்ன தனியா பார்த்து பேசிச்சுனா எனக்கு இடி விழுந்தாப்புலதான் இருந்தது. உங்களை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, உங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான். டாக்டர் உன்ன தனியா பார்த்து பேசினாரா இல்லனா டாக்டர் நீ தனியா பார்த்து பேசி 3 லட்சம் ரூபாய் கொடுத்தியா? அடி இவளை இன்னைக்கு புதைக்காம விட மாட்டான் போலயே. அர்ஜுன், என்ன பேந்த முழிக்க? எனக்கு குறைன்னு சொல்லிட்டு டாக்டர் மூலமா சொல்ல வச்சா சரி, என்னோட முடிஞ்சதேன்னு அமைதியா போட்டுக்கிட்டேன். என் பொண்டாட்டிக்கு இதை தெரியப்படுத்தப்படாது, எனக்கு மட்டும் தான் தெரியப்படுத்தணும்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் கொடுத்த பத்தியா? அவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரூபா கொடுக்காததுனால நீ தப்பிச்ச, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாததுனால நீ தப்பிச்ச. கையும் களவமா மாட்டிக்கிட்டான். ஆனா தியாக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கறது அர்ஜுனுக்கு தெரியாது போலயே. கிட்டத்திலே ஒரு நல்லது இருக்கு. எவ்வளவு கேவலமான பரவீடி நீ! டாக்டருக்கு இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிக்கிட்டு இன்னொரு டாக்டரை வச்சு சொல்ல வச்சிருக்கேன். இதுக்கு 3 லட்சம் ரூபாய் வேற கொடுத்துருக்கேன். அத அர்ஜுன் நான் எதுவும் செய்யல. ஏய், என்ன என்னடி கேன டாக்டர் பையன் நினைச்சியா? கத்தி குத்தி எந்த அளவுக்கு ஆழமாப்பட்டது, எந்த பக்கம் அடிபட்டது, எனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கோம், இது கூட ஒரு டாக்டரா இருந்துகிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? ஒரு டாக்டருக்கே தண்ணி காட்ட நினைச்சிருக்கேன். நீ எப்பேற்பட்டவன், உன்னை அப்பவே அடக்கம் பண்ணிருப்பண்டி. சரி, என்னோட முடிஞ்சு போச்சு, என் தியாக்கு தான் இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா போனேன். அது வரைக்கும் நல்லது. சரி, சமாளிப்போம். அர்ஜுன், நான் எது செஞ்சாலும் அது உங்க நல்லதுக்காண்டி தான் இருக்கும். இது நீ எது செஞ்சாலும் ஏன் நல்லதுக்காண்டி இருக்குமா? அர்ஜுன், உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா நிஜமாலுமே தியாவால அம்மா ஆக முடியாது. நான் ஒரு கைனகாலஜிஸ்ட், அவ புருஷனா? என்ன விட உனக்கு தெரியுமா என் பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனைன்னு? என்ன விட உனக்கு தெரியுமா? எப்படி ஒரு ஆம்பளை கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு முடியுது உன்னால?
நல்ல வேலை உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சேன். நீ இவ்வளவு கேவலமான பிறவியா? சும்மா நிறுத்துங்க அர்ஜுன். தியா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவள கூட ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேதா தானே சொல்லுவியா? அப்பனா இந்நேரத்துக்கு அவ 6-7 மாசம் பிரெக்னன்ட் ஆயிருந்திருக்கணும். அப்பனா காரணம் என்ன? பிரச்சனை அவளுக்கு தான். அட அரக்கிருக்கி, இவன் என்ன இவனை சீவி விடியா? இவளுக்குள்ள என்னமோ ஒண்ணு நடக்கலன்னு நல்லாவே தெரியும். பைத்தியக்காரி, ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இன்னொரு பிரச்சனை இழுத்து போடான். அவனை சீவி விட்டுக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் இவளுக்குள்ள ஒரு புண்ணாக்கம் இல்ல. இவ இப்படி எல்லாம் பேச போய் இவன் புருஷங்கிற உரிமையை அவளுக்கிட்ட போய் எடுத்துட்டானா? அட கடவுளே. ஏ ஜெசிகா, என்ன நீங்க 2 பேரும் தான் ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு பிரச்சனை இல்லனா பிரச்சனை தியாக்கு தானே. அவ இந்த வீட்டுக்கு வந்து 1-2 மாசமா ஆகுது. அவளால ஒரு குழந்தையை பெத்து எடுக்க முடியாது. அவளால ஒரு பிள்ளைக்கு அம்மா ஆக முடியாது. இப்படி ஒரு குறவுள்ள பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எனக்கிட்டே சீறிக்கிட்டு வாரியா? நான் சொன்னது கரெக்ட் தானே? உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நம்ம 10 மாசத்துல ஒரு பிள்ளைக்கு அப்பனாகி காட்டுறேன்டினா. இந்த ஜெசிகாக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. அர்ஜுன், உங்களை யாரும் தப்பா நினைச்சிடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான். நீ சீண்டி பாத்துட்டேல என்ன? இனிமே ப்ரூஃப் பண்றேன். நீ என்ன பத்தி கிளப்பி விடச்சல கூட நான் பெருசா எடுத்துக்கிடல. ஆனா என் பொண்டாட்டியே பேசிட்டேல, அவளுக்கு எந்த குறையும் இல்லன்னு நான் காட்டுறேன்டி. இந்த அடி என்னத்துக்குன்னா, ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு வயசு பொண்ணு எப்படி பேசணும்னு முத கத்துக்கான். இப்ப சொல்றேன், நிறைய அள்ளி விட்டுட்டேன். நிறைய பழிய பாவத்தையும் அள்ளி விட்டுட்டேன். இனிமே நான் ப்ரூஃப் பண்ண வேண்டாம். இந்த வீட்டுல என் பிள்ளைக்கு அழுக சத்தம் கேட்க அன்னைக்கு உனக்கு மொத்தமா சமாதி கட்டாண்டி. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. பாக்குறேன் அர்ஜுன், பாக்குறேன். அழுக சத்தம் கேட்கும் போது யாரை வீட்டை விட்டு போக போறான்னு பாக்கேன். ஏ ஜெசிகா, அறிவு கட்டவளே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னாச்சு ஆண்டி? அவன் இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ சிரிச்சுக்கிட்டு நிக்க. உனக்கு நல்லாவே தெரியும் அவன் சென்னன்ல ஒரு விஷயத்த சொல்ல மாட்டான். அவன் சொல்லிக்கிட்டு போறான்னா அதை நடத்தாம விட மாட்டான். இவ்வளவு நாள் அவளுக்குள்ள ஒண்ணும் இல்லாம இருந்தது. நீ பேசி பேசி சேர்த்து வைக்கிறதுக்கா பாக்க. சேரட்டும். இவனுக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கே. அவனுக்கு வாரிசுன்னு ஒண்ணு வந்துட்டுன்னு வச்சுக்கான். இந்த சொத்து பத்தியே நான் மறந்துடணும். ஆண்டி, அதெல்லாம் வராது. நீங்க என்னத்துக்கு அவளத்துக்கு போறியா? ஏன் அவன் சொன்னதை நடத்தாம விட மாட்டான். சும்மா இருங்க ஆண்டி, பயப்படாதுங்க. உங்களுக்கு அர்ஜுனுக்கு பிளஸ் மைனஸும் தெரியாது. அதே போல தியாக்கு பிளஸ் மைனஸும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு குழந்தை அழுக்கு சத்த இங்க கேட்கச்சலாம் நான் வீட்டை விட்டு போணுமா? அதே ஒரு கை பாத்துடலாம். யாரு போறதுன்னு பாத்துடலாம். தியாவ பேசின உடனே இவ்வளவு கோவம் வருமா இவருக்கு? அந்த அளவுக்கு அவன் மேல பைத்தியமா இருக்காரா? இருக்கட்டும். உயிருக்கு உயிரை ஆசைப்பட்டவரை எனக்கு கிடைக்கலாம். அப்ப எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கான், அந்த வலி இவருக்கு கொடுக்கணும்ல. நான் யாருன்னு காட்டுறேன். ஆமா, காட்டி நல்லா கிளிப்ப. பேசி பேசி அவிய 2 பேரும் ஒண்ணு சேர்த்தா வச்சிருக்கேன். அவிய 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாவ. நீங்க உங்க வேலையை பாருங்க. அவியலுக்கு குழந்தையும் பிறக்காது. அதுக்கா நான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். இவ பிளான் தான் என்ன? இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கே. ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா. ஆமா மக்களே, இன்னைக்கு சமைச்சது யார் தெரியுமா? இன்னைக்கு சமைச்சது யாருன்னு தெரியல. ஆனா உன் அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா கண்ணா. எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா தூக்கிட்டியா? டேய், சிலதெல்லாம் அப்படிதான். 30 வரையும் ஆகுது உன் அம்மா சமைச்சு போட்டதுதான் தின்னிருக்கேன். உன் அம்மா சமையலை பத்தி எனக்கு தெரியாதா? ரசத்தை காய்மான்னு சொன்னா பெசத்தை காய்ச்சி போடுவா. ஆனா இந்த சமையலை சாப்பிடும் போது ரசத்துக்கு டேஸ்டே தனிப்பா. ஆமா இல்லப்பா? ஆமாடா கண்ணா. நம்ம மருமவளை நீயா சமைச்சா? அது மாமா. ஆமாப்பா, சாரதான் சமைச்சான். நானா? ரோஹித் நான் இல்ல. ஓ, மருமவளா சமைச்சது என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா? நீ இவ்ளோ அழகா சமைப்பேன்னு தெரிஞ்சிருந்தனா 5 வருஷத்துக்கு முன்னமே உன்னை தேடி பிடிச்சி என் பிள்ளைக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். மாமா, அத்தை சமைக்கிறது கூட நல்லா தான் இருக்கும். அவ சமைக்கிறது நல்லா இருக்குமா? தேங்காய் சட்னிங்க தக்காளி சட்னிங்க கூட அவளுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா என் மருமவ இன்னைக்கு சமைச்சிருக்குது சூப்பர், அடி தூள். உன் அளவுல காப்பங்க அளவு கூட அவளுக்கு சமைக்கிறதுக்கு தெரியாது உன் மாமியாருக்கு. எனக்கு ரசம் மட்டும் இருந்தாலே நான் நல்லா திம்பேன். ரசத்தை காய்ச்சி போடுறதுக்கு சொன்னா அவ விஷத்தை தான் காய்ச்சி போடுவா. மாமா, பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு மாமா. அவ காய்ச்ச ரசத்தை குடிச்சா அதுதான் நடக்கும். எப்படிப்பா? மக்களே உண்மைதானே? அப்ப நம்ம மவன இருந்துகிட்டு என்னைய கலாய்க்குதியா? இருந்தாலும் நீங்க எப்படி சொல்லப்படாதுப்பா. அம்மாக்கு சமையல அடி தூள் தான். இல்லை மக்களே, அவ இருக்கிய சமயம் அவளை சமாளிக்கிறதுக்காண்டி சொல்லு. அவ இல்லாத நேரம் உள்ளத பட்டு பட்டுன்னு பேசிடணும். மாமா, ரொம்ப பேசுதியா? பின் விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும். அது ஒரு வகையில சரிதாமா. அவ சமையல சாப்பிட்டா அப்படிதான். அப்பா இல்லையா பின்ன? எத்தனை நாள் எனக்கு சமையல சாப்பிட்டுக்கிட்டு இவருக்கு பின் விளைவு மோசமா இருந்ததுன்னு எனக்கு தெரியணும்ல இன்னைக்கு. நான் கூட பல நாள் நினைச்சிருக்கேன் உங்க அம்மாவை தூக்கி அந்த பக்கமா போட்டுக்கிட்டு ஒரு வேலைக்காரியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. உள்ளதான் மாமா, வேலைக்கார அக்காங்க எல்லாம் சமைக்கிறத விட அத்தை சூப்பரா சமைப்பாவ. ஆமா, எங்க அம்மா சூப்பரா சமைப்பாவ. ரொம்ப ஓவரா நடிக்காத. சமையல்ல உன் அம்மாவும் ஒண்ணு உன் தங்கச்சிக்காரியும் ஒண்ணு. ஒரு புண்ணாக்க தெரியாது.
இவளை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே பாவம் உன் தங்கச்சி கட்டிக்கிட்டு எவன் கட்டப்பட போறானோ. மருமவளே, இனிமே தினமும் நித்த நீ தான் சமைக்க. ஹலோ ஹலோ, என் பொண்டாட்டி சமைக்கிறதுக்காண்டியா நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கிறதுனாலதாம்மா சொல்லேன். ரசம் ரசத்துக்கு பரவியில இருக்கு. உன் மாமியாரு காய்ச்சிருந்தாள்னா ரசம் ரசத்துக்கு பரவியில இருந்திருக்கான். உங்களா ஆ! சுப்பா. கிறிஸ்டினா, ஏயா ஏன் ரசம் விஷத்துக்கு பரவிலே இருக்கான்? 30 வரியத்துக்கு மேல நான் சமைச்சு போட்டதே தின்னுக்கிட்டு மருமவ வந்ததும் ஏன் சமையலே குறையா சொல்லுதியா? கிறிஸ்டினா, உன் சமையல குறைன்னு சொல்ல முடியாதுமா. ஆனா கொஞ்சம் ஓட வெள்ளம் போலதான் இருக்க ரசம். அப்பனா இப்ப தின்னியது இது சாரா உமக்கு மருமவ சமைச்சானா நினைக்குவியா? மருமவளே, மாமா எல்லாமே அத்தை தான் சமைச்சாவன். நான் அப்பளம் மட்டும் தான் பொரிச்சேன். நீயா சமைச்ச எல்லாமே சூப்பரா இருக்குமா. உன் சமையல பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படி எப்படி உமக்கு மொவள நானும் சமையல்ல ஒண்ணா? 30 வரியத்துக்கு மேல ஆகுது. ஏன் சமையலே தின்னுக்கிட்டு என்னைய குறை சொல்லுதியலா? உம மொவளுக்கு சுடு தண்ணி காய்க்கிறதுக்கு தெரியுமா? ஒரு புண்ணாக்கு தெரியாது. அவளுக்கு கூட என்ன வச்சு சொல்லுதியலா? இல்ல, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிறிஸ்டினா. உன் சமையல குறை சொல்லதுக்கு முடியுமா? நீ எள்ளுன்னா என்னையா எல்லாம் நிப்பேன். உன் சமையல குறை சொல்ல முடியுமா கிறிஸ்டினா? நீ எல்லாம் என் பிள்ளையா? அவ நிக்கிறத பாத்துக்கிட்டு தானே என் வாயை கலர்னா. அப்பா, கெட்டின பொண்டாட்டி யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. நான் உன்னைய பத்தி பெருமையாதாமா பேசிக்கிட்டு நின்னேன். மௌனுக்கிட்டே இருந்து படியா. இப்ப பாருங்க பப்படம் எப்படி மக்களே இருக்கு? டேஸ்ட் அழுதுமா. இது அப்பளமா இல்லன்னா அமிர்தமானு தெரிய மாட்டேங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட். பப்படத்துக்கே இவ்வளவு புழுவியம். அவன் பொண்டாட்டி பொரிச்ச அப்பளம் அதேதான் தின்னுக்கிட்டு இருக்கான். இத்தனைக்கும் பொரிச்சு மட்டும் எடுத்தான். ஆனா உமக்கு ஆ! வேலைக்காரியா கேக்குது. இத்தனை வருஷம் பொண்டாட்டி வேலைக்காரி மாதிரி இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஒத்தையில செஞ்சிருக்கேன். எல்லாம் துப்புன இடத்துல மொவ மண்ணள்ளி போட்டுப்பாளா? ஒத்தையில எல்லா வேலையும் செய்வேன். வேலைக்காரி வைக்கலாம்னா தோணி இருக்கு உங்களுக்கு? கைய முறிச்சு எடுத்து விடுவேன். அம்மா, இவளுக்கிட்ட மாட்டி விட்டுக்கிட்டு அவன் நல்லா தின்னுக்கிட்டு இருக்கான். ஏமா போமா, தெரியாம பேசிட்டேன். இதத்த மண்டையிலே எல்லாம் வச்சிருக்கான். சரி அம்மாடி நீரு சாப்பிடு. இல்லத்த மாமா இதெல்லாம் சாப்பிடட்டேன். அது பிறகு நீங்க சாப்பிடுவியலா? அப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு வாரம் நாங்க வீட்டுல இல்ல, கோயிலுக்கு போயிருந்தோம். அவன் சாப்பிட்டதுக்கு பிறவைக்கு நீ சாப்பிடுவ? இல்லத்த இப்ப நீங்க நிக்கிறியெல்லாம் நம்ம பிறவை சாப்பிடுவோம். என்னது இவனுங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறவைக்கு சாப்பிடணுமா? எங்க அம்மானா யாருன்னு நினைச்சேன். நல்ல திங்கிறதுக்கு நம்ம ஆக்கி போடணும். நல்ல குறைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த குறையை கேட்கறதுக்கு இவனுங்க தின்னி முடிக்கிறது வரைக்கும் காத்துக்கிட்டு நிக்கணுமா? சேர இழுத்து போடுவியா? எனக்கு வயிறு பசிக்குது. அதானே, என் பொண்டாட்டினா யாரு? இல்லத்த மாமாலாம் இருக்காவேலாம். மாமனார் இருந்தா என்ன, உன் புருஷன் இருந்தா என்ன? நம்ம கட்டப்பட்டு ஆக்கி போடுவோமா? இவனுங்க முத சாப்பிடணுமா? அது பிறவைக்கு தான் நம்ம சாப்பிடணுமா? எவன் எழுதி வச்சான்னு தெரியல. இதெல்லாம் இந்த வீட்டுல ஃபாலோ பண்ணியது இல்ல. சேர இழுத்து போட்டு இரு, சாப்பாடு எடுத்து வைக்கேன். உட்காருமா. இப்பா அடி கொஞ்சம் பழம் போல. எப்ப போவியா? உன் பியாச்சு கேட்டுக்கிட்டு நான் என்னத்தையாவது பேசப்பேன். அவளுக்கிட்ட இந்த அடுத்த அடி வாங்கி தரதுக்கு. நீ பேசாம இருந்து தின்னு. எனக்கு வயிறு பசிக்குது. நல்லாதான் இருக்கு நான் சமைச்சது. கிறிஸ்டினா, ஏன் ரசம் மாதிரியே இல்லம்மா, அப்படியே அமிர்தம் போல இருக்க. இப்பதான் மௌனுக்கிட்டே மருமோனுக்கிட்டே நான் சமைக்கிறது விஷ மாதிரி இருக்கான்னு சொன்னியா? இல்லம்மா, அப்ப தெரியாம சொன்னேன். இப்பதான் உண்மையை சொல்லாங்க. நல்லா சொல்லுவியா? ஆனா ஒண்ணுல மக்களே, இவளுக்கிட்ட இருந்து அப்பப்ப அடி வாங்குறதுக்கு எனக்கு தெம்பு கிடைச்ச போல. உன் தங்கச்சிக்கு புருஷனா வாரவனுக்கு தெம்பா அந்த கடவுள் கொடுத்தா கொள்ளலாம். ஏன் மாமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா சொல்லேன். இப்பதான் வரையலா? ம். பொட்டிக்கு நான் பாட்டுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிருப்பேன். ஒன்னா சேர்ந்து சோறு திம்போம் புல்லு திம்போம் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டு உங்க போக்குல மத்தியானம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குவியா? நான் வீடு பூரா ஆளை தேடி ஆளை காணல. போன் பண்ணா நீங்க வேற போனே எடுக்கல. ஸ்மிருதி அக்காக்கு போன் பண்ணா அவிய சொல்லியாவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். அது பிறகு இந்த வெயில நடந்து போயிருக்கேன். வெயில நடக்குது கட்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறது. ஒரு மனுஷிய பாசம் இருக்கிறது போல கூட்டிக்கிட்டு வந்துட்டு கொண்டுட தெரியாதா உங்களுக்கு? இங்க நின்ன வர திடீர்னு காணல. பயந்து போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கா போன் பண்ணிருக்கேன். அது ஒண்ணும் இல்லதியா, அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துதான். நீ வீட்டுல நின்னதே மறந்து போயிட்டேன் பாத்துக்கான். அதான் அப்படியே போயிட்டேன் பாத்துக்கான். ஆனா ஒண்ணு, இனிமே நாளையில இருந்து என்ன கூட்டிட்டு வரதுக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. ஏன்? இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா உச்ச நேரத்துல நடு வெயில நான் நடந்து போக வேண்டியதா இருக்கு. அதனால இனிமே நீங்க வந்தாலும் நான் வர மாட்டேன். என்ன ஒரு மாதிரி நிக்குதியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க தியா, என்ன பிடிக்குமா உனக்கு? பிடிக்குங்க. எவ்வளோ? ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன். ஐ லவ் யூ தியா. ம். என்ன அர்த்தம்? எப்ப பாரு உம்முன்னே கொட்டிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பிடிக்குமா பிடிக்காதா? ஏன் அர்ஜுன் திடீர்னு கோவப்படுத்தியா? சரி, பொறுமையாவே கேக்கேன். என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குங்க. பிடிச்சிருக்கா? ம். ஐ லவ் யூ. அர்ஜுன் இதுக்கே பதில் வரலனா எப்படி?
அதான் சொன்னனே. எனக்கு இந்த பதில எல்லாம் தேவையே இல்ல. நான் சொன்னதுக்கான ரிப்ளை தான் எனக்கு வேணும். அர்ஜுன், ஏன் இவ்ளோ கோவப்படுத்தி அர்ஜுன்? பயமா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமாங்க, பிடிக்கும். அப்பனா நான் சொல்லியதுக்கு பதில சொல்லு. அதான் பிடிக்கும்னு சொல்லியல அர்ஜுன். ஐ லவ் யூ தியா. என்னாச்சு இவருக்கு? பதில் சொல்லடி. அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல அர்ஜுன். பிடிச்சிருக்குன்னா நான் சொல்லியதுக்கு பதில் சொல்லதுக்கு தெரியாதா? அமைதியா நிக்க முன்னு சொல்ல. இவ்வளவு சொல்லி உனக்கு மனசுல இருக்கிறத சொல்லதுக்கு தெரியாதா? இல்ல அது சொல்லு. அர்ஜுன், இப்படியெல்லாம் என்கிட்ட இப்ப கோவப்படவே மாட்டியெல்லாம். என் மனசுல கிறுக்காக்காதாமா? 1000 தடவை சொல்லியிருப்பேன். சொல்லியதை நிறுத்துமாதா? நான் சொல்லியதுக்கு எனக்கு பதில் தான் வேணும். என்னால முடியாதுல்ல? அப்பனா என்ன பிடிச்சிருக்குங்கிறத மட்டும் என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல அர்ஜுன், அது சீ. அர்ஜுன், என்னாச்சு இவருக்கு? எனக்கு இப்படி கோவப்பட்டுக்கிட்டு போறாரு? அப்ப ஏதோ கோவத்துலதான் மதியம் விட்டுக்கிட்டு போயிட்டாரா? எப்பயும் இவர் ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. நம்ம அம்மனை சொன்னாலும் சிரிக்க தானே செய்வாரு. இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படியாரு? தியா, உனக்கு அர்ஜுனை பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவர் ஐ லவ் யூன்னு சொல்லும் போது எனக்கு பதில் சொல்லதுக்கு தான் வாய் எழும்ப மாட்டேங்குது. இப்ப என் மனசுல இருக்கிறத நான் சொன்னா ஃபியூச்சர்ல அர்ஜுன் எப்பயாவது நிலனுக்கு எனக்குமான காதலை பத்தி எல்லாம் பேசி ஏதாவது வருத்தப்பட வைப்பாரா? இல்ல அவர் தான் பழைய கதை எதுவும் கலர மாட்டேன்னு சொன்னாரே, அது பிறவைக்கு அவர் எதிர்பார்க்கிற பதில ஏன் என்னால சொல்லதுக்கு முடியல? பேரண்டி, காதல் எல்லா பிள்ளைகளை பார்த்தாலும் வராது. ஒரு பிள்ளைய பார்த்த உடனே இவதான் அப்படின்னு தோணணும். அப்படி தோணி ஒரு பிள்ளைய காதலிப்பு பாத்தியா, அதுதான் காதல். அந்த காதலுக்காண்டி நீ உன் உயிரே கொடுக்கலாம், தப்பே இல்ல. தாத்தா கூட்டிட்டு அப்படியே கடந்து உறங்கிருங்க. பேரா, குடிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். உன் தாத்தை இப்ப குடிச்சிருக்கேன், இப்ப பேசியதான் உண்மை. அப்ப காலமையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசியது உண்மை இல்ல. உன் பாட்டிய பாக்குறதுக்கு முந்தி ஒரு பொண்ணு. பொண்ணா? இந்த வயசுல பொண்ணை பத்தி பேசலாமா? உண்மையை சொல்ல போனா உனக்கு பாட்டியா ரோசாவே வந்திருக்க கூடாது, அந்த பொண்ணுதான் வந்திருக்கணும். என்ன உளர்தியா? காதல்னா காதல், அப்படி ஒரு காதல், அந்த காலத்து காதல். என்னை ஏமாத்தி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாவ. உங்களுக்கு ஓவர் ஆயிட்டு சென்னை கடந்து உறங்குங்க. ஒரு பாட்டில இன்னும் முடியல, இன்னொரு பாட்டில் இருக்கு. அதை முடிச்சதுக்கு பிறகுதான் இந்த சின்ன கண்ணை மூடுவான். இல்லனாலே பேசியது தத்தக்கா பித்தக்கான்னா கேட்காம். இப்ப குடிச்சுக்கிட்டு பேசும்போது நாக்கெல்லாம் உளருது பாருங்க. பேசியதே எனக்கு சிலம்பல கேட்கல. வேறு எவன் சொன்னாலும் நீ தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டே இரு. எந்த பிள்ளைய பாக்கச்சுல இவதான்னு தோணுதோ அவளையே கெட்டிக்கலாம். நீங்க தான் தாத்தா நீ புரிஞ்சு வச்சிருக்குதியா? சரி, இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் ஆயிட்டு வச்சுக்கிட்டு கடந்து உறங்குங்கன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரு பாட்டில் குடிக்காம இந்த சின்ன உறங்க மாட்டான். ஆமா, இந்த வீட்டுல நான் குடிக்கிறது இல்ல, அர்ஜுனனை குடிக்கிறது இல்ல, நிலநண்ண இருக்கச்சுல நிலநண்ண கூட ஒரு நாள் குடிச்சது இல்ல. குடிக்க ஒரே ஆளு நீங்க தான். கெஞ்சி கேட்டதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆளு எல்லாம் நான் குடிக்கிறதுக்காண்டி அங்க போய் நின்ன மாதிரி ஒரு மாதிரி பாக்காவ தாத்தா. அண்ணனுக்கு மட்டும் தெரியணும் உங்களுக்காண்டி வாங்குறதுக்கு போனது. என் தோலை உரிச்சு போட்டு கட்டுவான். இப்படி பாட்டிலோட வச்சு குடிக்கிறதெல்லாம் சரி, பிரச்சனை பண்ணாம போய் கடந்து உறங்குங்க. நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேன்? நான் குடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு கைய புடிச்சு இழுத்தனா? ஐயோ சின்ன, பக்கத்து வீட்டு பொண்ணுங்களுக்கு உங்க பேத்தி வயசு இருக்கான். நான் குழந்தைகளை பத்தி பேசலடா, பொண்ணை பத்தி பேசியேன். பக்கத்து வீட்டுல வயசு பொண்ணுங்க 2 இருக்கு, ஆனா குழந்தை எல்லாம் இல்லையே. சொல்லு பேராண்டி, நான் குடிச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு கைய புடிச்சு இழுத்தனா? சொல்லு தாத்தா, பக்கத்து வீட்டு பொண்ணுங்க உங்க பேத்தி வயசு இருக்கான். நான் அந்த குழந்தைங்களை பத்தி சொல்லலடா. வாயே குளர்ந்து என்ன பேசுதியானே புரியல. அந்த குழந்தைகளை பத்தி நான் சொல்லல பேராண்டி. பிறகு அந்த பொண்ணு, அதான் ராணி, அந்த பொண்ணுக்கு கைய புடிச்சு இழுத்தனான்னு கேட்டேன். ராணியா? தாத்தா, அந்த பிள்ளைகளுக்கு பாட்டி அது. அது பாட்டி இல்ல பேராண்டி, பியூட்டி. ரோஸ் உங்களுக்காண்டி வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது. அவியலுக்கு துரோகம் பண்ணலாமா தாத்தா? நீ தானே சொன்ன பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நான் பக்கத்து வீட்டு பொண்ணு கைய புடிச்சு இழுத்தனான்னு கேட்கேன். இழுத்துதான் பாருங்க. அன்னை காலை உடைச்சு வீட்டுக்குள்ள போடான். சத்தம் போடாம கிடந்து உறங்கிருங்க. அவன் வந்தாங்கன்னா போட்டு அறுத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு நாள் ஊத்தி கொடுக்கேன்டா. அடியாத்தி, உங்க அண்ணனுக்கு ஒரு நாள் ஊத்தி கொடுக்கேன். அவன் டாக்டரா இல்ல டாக்டர், பொல்லாத டாக்டர். அவன் என்ன மருந்து மாத்திரை கொடுப்பான்? இந்த மருந்துல ஒரு குப்பி மருந்து எடுத்து குடிச்சா அப்புறம் பாரு எப்படி இருக்கானு. கவின, அண்ணே நான் வாயிலே வைக்கலாம், வேணா ஊத்தி காட்டேன். இது மூத்த பேரன் தானே? தோத்தா நீங்க போடி சத்தம் அங்க வரைக்கும் கேட்டிருக்கேன். அர்ஜுனா, இது நீ நினைக்க மாதிரி இல்ல, பவர்ஃபுல் மருந்து. உன் ஆஸ்பத்திரியில நீ குடிக்க மருந்த விட இது பவர்ஃபுல். கவின், அந்த பாட்டில் எடு. வேணாம்
பேராண்டி உடைக்கவா போறேன். அண்ணே என்னமா நாளைக்கு அந்த கடையில போய் நிப்பாரு, அதுக்கு நாளைக்கு இதை வச்சிருக்கலாம். ரைட்டு, பொண்டாட்டி கூட சண்டை போட்டுப்பான் போலாம். வலிய மறக்கிறதுக்கு பெஸ்ட் மருந்து. நான் என் பழைய காதலிய மறக்கிறதுக்கு தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணே அண்ணே பேராண்டி டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ணே பாய்டா. அண்ணே அண்ணே எங்க போற? சிட் சிட் உட்காரு. அண்ணே என்ன ஃபாலோ பண்ணி வராதா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. எங்க போற? என் ரூம்க்கு. குட் நைட். ஃபாலோ பண்ணாத சொல்லிட்டேன். பேராண்டி பொண்டாட்டிக்கும் சண்டை. யோ தாத்தா, அண்ணே முத குடிச்சுக்கிட்டு போதையில போகுது. போதையில இல்லடா, மருந்து குடிச்சிட்டு தம்பா போறான். இந்த ஆளுகிட்ட போய் பேசுவானா? ஐயோ ரூமுக்கு போறதா தானே சொல்லுச்சு. அன்னைக்கு கூடால எதுனா சண்டையா இருக்குமோ? என்னங்க இப்ப சொல்ல, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? குடிச்சிட்டு வந்திருக்காரு. இந்தியா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? தள்ளுங்க அர்ஜுன். அப்போ பிடிக்கல தானே? எனக்கு இந்த ஸ்மெல்ல பிடிக்கல அர்ஜுன், தள்ளுங்க. தியாம் என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? உங்களை பிடிச்சிருக்கு அர்ஜுன், ஆனா நீங்க குடிச்சுக்கிட்டு வந்திருக்கியா, இந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. நான் கேட்க கேள்விக்கு தலையை சுத்தாம மூக்கு தொடும். நல்லா குடிச்சிருக்காரு. தாத்தா வாங்கி வச்சதுலதான் எடுத்து குடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு போலயே. ம் என்னங்க தள்ளுங்க, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது அர்ஜுன். இது எதுக்காக போட்டிருக்க? எது மூக்குத்தி. உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான். இது இதுவும் உங்களுக்காண்டிதான். சரி. மெட்டி. அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் தான். இந்த புடவை. புடவை உங்களுக்கு பிடிக்கும் தான் அர்ஜுன் போட்டிருக்கேன். தள்ளி நிலுங்களேன். எனக்கு பிடிக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்கதா மாத்திக்கிட்டேன். ஏன்? ஏன்னா உங்களுக்கு தெரியாதா, ஏன்னா நீங்க என்னோட புருஷன், நீங்க தானங்க எனக்கு எல்லாமே. எனக்கு பிடிக்கிறதெல்லாம் நீ போட்டிருக்க, நான் தான் உனக்கு எல்லாமே, எல்லாம் தெரியுதுலாம். ஆனா உன் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எது தேவையோ அதை ஏன் தர மாட்டேங்க? சொல்லுதியா? ஏங்க எதுவா இருந்தாலும் காலமா பேசிக்கலாம். பதில் சொல்லாம நழுவ முடியாது குண்டச்சி. அர்ஜுன் எனக்கு தான் ஸ்மெல் பிடிக்கலன்னு சொல்லியலாம், தள்ளுங்க. நான் வேணா பெர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு வரட்டா? அர்ஜுன் குடிச்சிருக்கியா, எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல. இது சின்னவர் வாங்கி வச்சிருந்த மெடிசன். அவர் பழைய காதலிய மறக்கிறதுக்காண்டி குடிக்காராம். நான் என் பொண்டாட்டி மனசுல இடம் பிடிக்கிறதுக்காண்டி குடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். என் மனசுல நீங்க எப்பயே இடம் பிடிச்சிட்டே அர்ஜுன். நீ ஏண்டி எனக்காண்டி மெட்டி போட்டிருக்கா, மூக்குத்தி போட்டிருக்கா, குங்குமம் வச்சிருக்கா, புடவை எல்லாம் கூட கட்டியிருக்கா. ஆனா ஏன் எனக்கு பொண்டாட்டியா மட்டும் நடந்துக்கிடவே மாட்டேங்க? என்ன அர்ஜுன் ஆச்சு உங்களுக்கு, கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுதியா? இப்ப நீங்க தெளிவாவே இல்ல, எதுவா இருந்தாலும் காலமா பேசிக்கிடலாம். கையை எடுங்க. தியா, எனக்கு 10 மாசத்துல ஒரு பையனை பெத்து கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? அர்ஜுன் எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல அர்ஜுன். தியா, ப்ரூஃப் பண்ணணும். என்ன ப்ரூஃப் பண்ண போறாரு? என்னங்க உங்களை எனக்கு பிடிக்கும், காலமா பேசிக்கிடலாம். இப்ப நீங்க நிதானமாவே இல்ல. ஏய், இந்த நழுவுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதா. என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டாம் தியா. எனக்கு ஒரு பையனை பெத்து கொடுத்துறேன். அப்போ ஐ லவ் யூக்கு பதில் சொல்லும். பாத்தியா, முடியாது. அப்பனா உனக்கு என்ன பிடிக்கல? அர்ஜுன், ஃபியூச்சர்ல எப்பயாவது என் பாஸ்ட் பத்தி எல்லாம் பேசி என்ன காயப்படுத்துவியலாம்? சொல்லுங்க அர்ஜுன். தியா, நீ நிலனோட காதல் இல்லடி, நீ அர்ஜுனோட பொண்டாட்டி. எப்போ உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட்டனோ அப்பவே அந்த செகண்டே நிலனுக்கு உனக்கும் உள்ள எல்லா பந்தமும் முறிஞ்சு போச்சு. நீ முழுக்க முழுக்க இந்த அர்ஜுனோட பொண்டாட்டி மட்டும் தான். நீ உயிரடி. உன்னைய எங்க எங்க வச்சிருக்கேன், என் நெஞ்சில வச்சிருக்கேன். ராணி மாதிரி பாத்துப்பேன். எனக்கு ஒரு பையனை பெத்து கொடுக்குறியா? அப்போ ஐ லவ் யூ தியா. ஐ லவ் யூ அர்ஜுன். ஐ லவ் யூ. யூ திங்க் தூக்கம் வருதா? இல்லங்க, ஐ லவ் யூ. அப்போ பையன் ஓகேயா? நீ என் கண்ணை மட்டும் பாரு, அப்புறம் என்னால உன்னை எழுப்பதுக்கெல்லாம் முடியாது. லவ் பண்ற தானே? ஆமாங்க. உனக்கு ஓகே தானே?
நள்ளிரவு நேரம் வெண்ணிலவு தியா, தொலைக்க கண்ணை பாரு. நந்தவன பூவ வண்டு வந்து தொலைக்க வந்து விடு நீயும் என் உயிரை தொலைக்க நெத்தி முடியோரோ நித்திரையை தொலைக்க நெஞ்சு குழியோரோ நிம்மதியை தொலைக்க அள்ளி தருவேனே அத்தனையும் தொலைக்க ஓ எளவோ பஞ்சு உடம்பு நான் இளம முழுவதும் தொலைக்க ஓ செலவ செஞ்ச சிரிப்பு நான் சகல அழகையும் தொலைக்க நீ உன்னை தொலைக்க நான் என்ன தொலைக்க அடிமைத்தையில 2 பேரும் செத்து பொழைக்க தியா தியா என்ன பண்ணிக்கிட்டு நிக்க அவர் குடிச்சிருக்காரு நீ கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டியா தியா அர்ஜுன் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு நம்ம இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கிட்டலாம் ஏம்மா அப்பனா என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்குங்க ஆனா காலமா இத பத்தி எல்லாம் பேசலாம். காலம வரைக்கும்லாம் எனக்கு டைம் இல்ல தியா. என்ன ஆச்சு இவருக்கு? ப்ளீஸ். ஐயோ இப்படி எல்லாம் என்கிட்ட ஏன் அர்ஜுன்? புரிஞ்சுக்கோடி. இத்தனை மாசம் நான் ஒன்னும் புரிஞ்சுக்கலையா? நீ மட்டும் ஏன்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்க? அர்ஜுன் நான் உங்க பொருள். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தெளிவாதான் தியா இருக்கேன். அப்போ உங்க விருப்பம். உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும். தியா ஐ லவ் யூ. என்ன பிடிச்சிருக்கு தானே? ஐ லவ் யூங்க. பிடிச்சிருக்கு. மூச்சு காத்துல மாறுதம் போல மாமாவா மார்போடு பாஞ்சுக்கோ கொஞ்சம் சாஞ்சுக்கோ என்ன மேஞ்சுக்கோ தானமா ராசாவே ரோசா பூவோ நான் தானே நெஞ்சு என்ன விதைச்சுக்கோ கொஞ்சம் அழைச்சுக்கோ என்ன வளைச்சுக்கோ